Hi everyone, welcome to my channel Divi Snappy Lab. If you're new to my channel, என்னோட பேர் திவ்யா. You can always call me Divi. நான் வந்து ஒரு நியூ லைஃப் ஸ்டைல் கான்டென்ட் பிளாகராக இப்போ தான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கான்டென்ட்ஸ் நான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ என்னோட கான்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. லெட்ஸ் க்ரோ ஆஸ் எ ஸ்மால் கம்யூனிட்டி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. க்ராசரி ஹால் நான் எப்படி வந்து ஒரு மாதத்துக்கு பட்ஜெட்டிங் பண்ணுறேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் டு அவாய்ட் த பட்ஜெட் கோயிங் பியாண்ட் வாட் ஐ எம் செட்டிங், அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நான் வந்து மந்த்லி பட்ஜெட்டிங் ஓவராலாக வந்துட்டு என்னோட சேலரியை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எப்படி என்னோட பில்ஸ்க்கு என்னோட நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் எப்படி ஷேர் பண்ணுவேன், என்ன பர்சன்டேஜ் ஸ்ப்ளிட் போடுறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் க்ராசரி வாங்குறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போட வேண்டியது இருக்கும். யூ ஹாவ் டு புட் அ லிஸ்ட் ஆஃப் திங் தட் இஸ் ஆல்ரெடி தேர் இன் யோர் பேண்ட்ரி, ஆல்ரெடி தேர் இன் யோர் ஃப்ரிட்ஜ் அண்ட் ஷெல்ஃபு. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு என்னென்னலாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்ற ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்ட் ப்ரிசைஸ் ஐடியாவாக தெரியும் எது வாங்க போகிறீங்க எது வாங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ யூஸ் அன் ஆப் கால் லிஸ்டானிக்ஸ், வேறு அதில் வந்து நான் என்னோட ஓவராலாக எப்போவுமே வாங்குற பொருள் எல்லாத்தையுமே நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். அதில் நான் வந்து செக் பண்ணி அன்செக் பண்ணாலும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் எனக்கு வேணும் வேணாம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிடும். அதுலேயே வந்துட்டு இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா வந்து ப்ரைஸும் நான் போட்டு வச்சிருப்பேன். இப்போ எப்படின்னா வந்து இப்போ நான் ஒரு கோதுமை மாவு வாங்குறேன் அப்படின்னா அந்த கோதுமை மாவோட ப்ரைஸும் வந்து அந்த ஆப்பில் நான் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போ எனக்கு வந்து எதெல்லாம் அன்செக் ப்ராடக்டாக இருக்குதோ, எதெல்லாம் நான் இன்னும் வாங்க வேண்டியது இருக்குதோ அதோட டோட்டல் பில்லும் எனக்கு கீழே தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இந்த மாதத்துக்கு எனக்கு இவ்வளோ தான் எக்ஸ் அமௌண்ட் தான் வந்து பில் வரும்னு தெரிஞ்சிடும். ஸோ அது கூட வந்து சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு 500 to 600 எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் ஆச்சு அப்படின்னா ஐ ஹவ் டன் மை க்ராசரி பட்ஜெட்டிங் ரைட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஏன்னா எப்படியும் நம்ம க்ராசரி வாங்க போனால் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஐட்டம் வாங்குவோம், அதனால தான். ஸோ செகண்ட் திங் வந்து யூ ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் எசென்ஷியல்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல்ஸ். ஸோ எசென்ஷியல்ஸ் அண்ட் நான் எசென்ஷியல்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து டிஃபர் ஆகும். எவ்ரி ஒன்ஸ் ப்ரையாரிட்டி சேஞ்சஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து அந்த மாதத்தில் அந்த பர்டிகுலர் சீசனில் என்ன சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு அங்கே வந்து அவைலபிளாக இருக்கோ அது வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீப்பாகவும் இருக்கும். that will also help you stay healthy as well. ஓகே, அதுக்கு அடுத்து வந்துட்டு நீங்கள் இந்த எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஸோ சீக்கிரமாக எக்ஸ்பயர் ஆகிற ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கர்டு, அதுக்கப்புறமா பட்டர், சீஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க போகிறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருக்கிற ப்ராடக்ட் நீங்கள் எடுக்காதீங்க. எப்போவுமே வந்து ஷெல்ஃபில் பின்னாடி இருக்கிற ப்ராடக்ட் எடுங்க. ஏன்னா வந்து பின்னாடி இருக்கிற ப்ராடக்ட்ஸாக வந்து புதுசாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷெல்ஃப் லைஃப் எக்ஸ்டெண்ட் ஆகும். அதுக்காக தான். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரீயூசபிள் பேக் எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளோ க்ராசரிஸ் வாங்க போகிறீங்கன்னு ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா 2 இல்லை 3 பேக் கூட எடுத்துகிட்டு போய்க்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் த பேக்ஸ் அகேன் அண்ட் அகேன் ஃப்ரம் தெம். அது வந்து உங்களுக்கு வந்து சேவும் பண்ணும் மணியை, அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், பிராண்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் யூஸ்வலாக வாங்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஆஸ் அ ஸ்டோர் பிராண்ட், நீங்கள் அதுவே ஆப் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது கொஞ்சம் சீப்பராக இருக்கும், பட் சேம் குவாலிட்டியில் கிடைக்கிறதுக்கான ஹையர் சான்சஸ் இருக்குது. ஸோ யூ கேன் ஆப் ஃபார் தட் டு ரெடியூஸ் யுவர் மந்த்லி பட்ஜெட்டிங் பில். கடைசியான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப் என்ன அப்படின்னா, சாப்பிட்டுட்டு ஷாப்பிங் போங்க. ஏன் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கட்டாயமாக பசிக்கும். டு அவாய்ட் தட் நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இட்ஸ் பெஸ்ட். இன்னும் கொஞ்சம் ஃபியூ இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது வந்து வீடியோக்கு நடுவில் இல்லாட்டினா எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஸோ நான் இப்போ வந்து க்ராசரி ஹால் போகிறதுக்கு முன்னாடி ஷார்ட்டாக நான் வந்து என்னோட சேலரியை வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து ஒரு மாதமும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஐ ஸ்பிளிட் மை சேலரி பை 50, 30 and 20 ரூல். நீங்கள் கட்டாயமாக இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. அது ஒர்க் ஆகுமா இல்லையா நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. பட் ஆனால் டெஃபினெட்லி அது ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த 50, 30 and 20 ரூல் ஃபாலோ பண்ணும்போது வந்து உங்களுக்கு ப்ரிசைஸாக தெரியும் எங்கே உங்களோட காசு போகுது, எங்கே வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, எங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 50% ஆஃப் மை மணி வில் கோ இன்டு மை நீட்ஸ். ஸோ நீட்ஸ்ன்னு வரும்போது என்னோட பில்ஸு, க்ராசரிஸு, என்னோட ஃபுட்டு, பிளா பிளா பிளா, அந்த நீட்ஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் 30% வில் கோ இன்டு மை வாண்ட்ஸ். ஆப்வியஸ்லி நம்ம வந்து வி ஆர் லிவிங் இன் திஸ் ஃபாஸ்ட் மூவிங் எரா. அந்த இடத்துல இருக்கும் போது நம்மளோட வாண்ட்ஸு, நம்மளோட ஷாப்பிங்காக இருக்கட்டும், இல்லாட்டினா நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும்,
ஸோ அதுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்த லாஸ்ட் 20% இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த லாஸ்ட் 20% வந்துட்டு we are going to split it into 10 and 10%. ஸோ இந்த 10%ல வந்து நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், யூ கேன் ஆல்வேஸ் இன்வெஸ்ட் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் வாட் நாட்ஸ், உங்களுக்கு தெரியும் உங்களோட ப்ரையாரிட்டிஸை. அண்ட் இன்னொரு ஒரு 10% யூ ஹேவ் டு புட் இட் இன்டு சேவிங்ஸ். ஸோ திஸ் வில் பி யுவர் எமர்ஜென்சி சேவிங்ஸ். ஸோ இதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துல எவ்வளோ நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க, எப்படி நீங்க பட்ஜெட்டிங் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றது தெரியும். இதை நான் ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டேன். இதை பத்தின டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டூ லீவ் அ காமெண்ட். நான் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீட்டெயில்டான வீடியோ போடுறேன். நான் பெரிய ஃபினான்ஷியல் அட்வைசர் அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்றேன்றதை நான் உங்களுக்கு சொல்லும் போது யூ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் சம்திங் யூஸ்ஃபுல் அவுட் ஆஃப் இட். அதுக்காக தான். அண்ட் இப்போ கிராசரி ஹால்குள்ளே போயிடலாம். ஸோ அடுத்து ஐல் கோ இன்டு த க்ராசரி ஷாப்பிங் வாட் எவர் ஐவ் காட்டன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் வந்து ஆட்டா மாவு, அதுக்கப்புறமா வந்து பாஸ்தாஸ், அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து நான் வந்து யூஸ்வல் அந்த பொன்னி ரைஸ் வாங்க, அது வந்து அரிசி மண்டியிலேருந்து வாங்கிடுவேன். ஐ டோன்ட் பை ஃப்ரம் த க்ராசரி ஸ்டோர். பட் இது வந்து இந்த ஜீரக சம்பா ரைஸ், அதுக்கப்புறமா வந்து இந்தியா கேட் ரைஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட மெயின் ஸ்டேபிள் ஆனது. இது வந்து ரெகுலராக என்னோட மந்த்லி க்ராசரி லிஸ்ட்ல வந்துடும். அதை தவிர்த்து பிரேக்ஃபாஸ்ட் நீட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேமியா, அதுக்கப்புறமா வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னருக்கு யூஸ் பண்ணுற எக் நூடுல்ஸு, அதுக்கப்புறமா ரேண்டமாக வென் ஐ டோன்ட் ரியலி ஹாவ் டைம் டு மேக் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஓட்ஸ் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ அதர் தேன் தேட் ஃபியூ மசாலா ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த சக்தி சாம்பார் பொடி, இந்த ஜீரா பொடி இதெல்லாம் நான் வாங்கி வச்சுருப்பேன். நான் இதெல்லாம் வந்து ஸ்டாண்ட் பைக்கு தான். எனக்கு வந்து ரெகுலராக எங்கள் அம்மா ஆர் எங்கள் சித்தி யாராவது வந்து எனக்கு மசாலா அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப ரேராக வாங்குற ஒரு விஷயம். அதை தவிர்த்து சம் ஸ்நாக்கிங்காக வந்து இந்த நார் சூப்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அதர் தேன் தட் இது வந்து ஜென்ரல் இந்த தூர் தால், அப்புறம் இந்த எனக்கு கடலைப்பருப்பு பேரெல்லாம் எனக்கு தெரியாதே, மூங் தால். ஸோ இதெல்லாம் வாங்கி வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் ஜென்ரலாக அப்பளம் அண்ட் ஒரு சின்ன பேக்கெட் ஆஃப் ஜாம். ஐ எம் ட்ரைங் டு கட் சுகர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன். அதனால வந்துட்டு ஐ எம் கோயிங் இன் டு அ சீரியஸ் டயட் ப்ராபப்ளி. அதை பற்றி நான் கட்டாயமாக இன்னொரு வீடியோ போடுறேன். ஸோ அதுக்கு இது வந்து சும்மா ஃபார் ஸ்நாக்கிங், நாட் ஃபார் ஸ்நாக்கிங் ஆப்வியஸ்லி, ஒரு சின்ன ஒரு பிரேக்ஃபாஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து ஆயில், அதே மாதிரி ஆயில் வந்துட்டு இந்த பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் நான், சன்ஃப்ளவருக்கு. வி ஆல்வேஸ் கீப் சேஞ்சிங் த சன்ஃப்ளவர் ஆயில் பிராண்ட். அண்ட் ஆல்சோ இது கூட சேர்த்து செக் எண்ணெயும் யூஸ் பண்ணுவேன் நான், கோல்ட் ப்ரெஸ்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் நான். அண்ட் இதயம் நல்லெண்ணெய், அதுக்கப்புறம் ரெட் லேபிள் டீ. அண்ட் இன்னொன்று வந்து நான் வந்து யூஸ்வலாக வாங்காத ஒரு விஷயம் இந்த வாட்டி வாங்கினது வந்து இந்த ஒரு டார்ட்டியா ரேப். ஸோ இது வந்து ஐ வாண்டட் டு மேக் ஒன் டார்ட்டியா ரேப் based dinner. So adanaala vaangirken, but this is not a staple thing that we have at our home. We always make chapatis from scratch or from maida whatever. And adukapprama simple ah solnom appadina vandu vinegar. இது வந்துட்டு நான் ஃப்ரூட் வினிகர் அது ஆக்சுவலா. அண்ட் இது வந்து பேக்கிங் சோடா. இதை வச்சு நான் என்ன டிஷ் பண்ண போறேன் நீங்க நினைக்காதீங்க. ஐ எம் கோயிங் டு கிளீன் த கிச்சன் வித் திஸ். அதுக்காக இது வாங்கியிருக்கேன். அண்ட் லைக் ஐ சைட், என்னோட ஒரே ஒரு நான் எசென்ஷியல் ப்ராடக்ட் ஃபார் திஸ் மந்த் is this Tupperware to store one of the rice or ஏதாவது தால் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்குறது. ஸோ அட் அ டைமில் மொத்தமாக சேர்த்து ஐ டோன்ட் பை த ஜார்ஸ் எல்லாமே சேர்த்து வாங்க மாட்டேன். ஒன் அட் அ டைம் வாங்குவேன். ஸோ தேட் வந்துட்டு என்னோட கிச்சன் வந்து கம்ஸ் டுகெதர் ஸ்லோலி. எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் வாங்கி நம்ம பண்ணும்போது வந்துட்டு அந்த பில்லும் எகிற மாதிரி இருக்கும். அண்ட் வாட் இஃப் அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்ற அந்த ஒரு திங்கை நான் எப்போ தூக்கி போட்டேனோ அப்போதான் என்னோட கிராசரி பில்ஸ் வந்து கரெக்டாக வர ஆரம்பிச்சது. ஸோ யூ டோன்ட் ரியலி ஹாவ் டு வரி அபவுட் ப்ராடக்ட்ஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆர் சம்திங். இட் இஸ் ஆல்வேஸ் அவைலபிள். இதர் உங்கள் க்ராசரி ஸ்டோரில் இல்லாட்டினா அமேசானில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ யூ கேன் ஆல்வேஸ் பை இட் இன் த நெக்ஸ்ட் மந்த் இஃப் இட் இஸ் அ நான் எசென்ஷியல் நான் ப்ரையாரிட்டைஸ்ட் ப்ராடக்ட். அடுத்து இன்னும் ஒரு கொஞ்சம் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்கும், அதை பார்த்துடலாம். ஸோ அடுத்து வந்து டாய்லெட்ரிஸ், ஜஸ்ட் பேசிக்கான ரொம்ப கம்மியான ஐட்டங்கள் தான். பிகாஸ் லாஸ்ட் மந்த் நான் நிறையா வாங்கிட்டேன். ஸோ ஐ ஹாவ் எவ்ரி திங் அட் ஹோம். ஸோ விச் எவர் இஸ் நாட் அவைலபிள் அது மட்டும் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஐ ஹவ் காட்டன் அ கார்பேஜ் பேக் அண்ட் சோப்பு,
அதுக்கப்புறமா வந்து ஸ்க்ரப்ஸ் விச் இஸ் வெரி எசென்ஷியல் அண்ட் டூ சேஞ்ச் ஸ்க்ரப்ஸ் வெரி ஆஃபன். அதுக்கடுத்து வந்து ஒரு மவுத் வாஷ், அப்புறம் விம் லிக்விட், அப்புறம் மை ஃபேவரட் ஷாம்பூ விச் ஹவ் பின் யூஸிங் ஃபார் மோர் தென் 6 months. அதுக்கப்புறமா வந்துட்டு இது என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க, ஐ டோன்ட் நோ ஃபார் வாட். அதுக்கப்புறமா ரேசர்ஸ், விம்பார், பிளா 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 அதெல்லாம். அதுக்கப்புறம் இது வந்து நான் வந்து வெஜிடபிள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன். ஒரு இம்ப்ராம்ப்டு பை தான். தென் அகேன் நான் சொல்லுவேன்ல, எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு எப்படியும் நம்ம கிராசரி ஸ்டோர் போனோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருள் எக்ஸ்ட்ரா வாங்கிடுவோம். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஒரு ஆசைக்கான பை தான். முன்னாடிலாம் ஆசைக்காக வந்துட்டு போய் லிப்ஸ்டிக் வாங்குறது, இல்லாட்டினா வந்துட்டு ஒரு இயரிங் இல்லைன்னா ஒரு கிளிப்பு வாங்குவேன். இப்போ ஆசைக்காக போய் ஒரு வெஜிடபிள் பேக், ஸ்டோரேஜ் பண்ணுற பேக் வாங்கியிருக்கேன். தட்ஸ் ஸோ மச் மை லைஃப் ஹஸ் சேஞ்ச்ட். ஸோ அவ்வளோதான். இட் இஸ் அ வெரி டைனி க்ராசரி ஹால். ஸோ அதுக்கப்புறமா இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது நீங்கள் யூஸ்வலி இதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணுற ஆட்களாக இருக்கலாம். பட் இஃப் யூ நாட் ஃபாலோயிங் திஸ் மைட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் பட்ஜெட்டிங் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து இப்போ ஒரு கிராசரி ஸ்டோர் உள்ள போனீங்க அப்படின்னா கண்ணை கவர்ற மாதிரி ஒரு 2 விஷயம் வச்சுருப்பாங்க. பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ, 50% ஆஃபர். ஓகேவா? ஸோ இதில் வந்து 90% ஆஃப் த டைம் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம வந்து பெரிய ஐட்டமாக வந்து நம்ம டக்குன்னு ஒரு பிக் டிக்கெட் ஐட்டமாக தூக்கிட்டு வந்துடுவோம். நம்ம வந்து ப்ரைஸ் என்ன நினைப்போம், அவன் வந்து 60% ஆஃப் போட்டிருக்கான், இல்லைன்னா 40% ஆஃப் போட்டிருக்கான், அதனால நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. The thing we forget to check is the unit price that they have actually mentioned at the back. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு 105 rupees, இதோட யூனிட் ப்ரைஸ் வந்துட்டு 1.27 per ml. ஆனால் இதே இது வந்துட்டு அங்கே ஆஃபர் ப்ரைஸில் வந்துட்டு இது வந்து 82 ml. அங்கே வந்து ஐ திங்க் 2 liter பாட்டில் வச்சுருந்தாங்க. அதோட ப்ரைஸை நான் போய் பார்த்தும் போது அது ஆஃபர் ப்ரைஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அது வந்து 50% ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் வாங்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அதோட யூனிட் ப்ரைஸ் பார்க்கும்போது அதே 1.27 ml தான் போட்டிருந்தாங்க. இதுலேயும் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டு 50% ஆஃபர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ், ஐம் நாட் டு பிளேம் எனி ஒன் ஆர் எனி திங், தட் இஸ் ஆக்சுவலி த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. பட் நம்ம வந்து பட்ஜெட்டிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து வாங்கும்போது இதை நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்த டிப்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க விச் ஹஸ் ஆக்சுவலி ஒர்க் அவுட் ஃபார் யூ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் அதை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆனால் இன்னொன்றும் சொல்லிக்கிறேன், பட்ஜெட்டிங் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்ம வந்து ஃப்ளூகலாக இருக்கணும், இல்லாட்டினா வந்து கன்ஜூஸாக இருக்கிறோம் அப்படின்றதுலாம் அர்த்தம் கிடையவே கிடையாது. வாட் எவர் வி ஆர் கெட்டிங் பெய்ட் அதை நம்ம மைண்ட்ஃபுல்லாக செலவு பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ இஃப் யூ ஃபீல் offended ஆர் என்னடா இது இப்படி ஒரு பட்ஜெட் ஷாப்பிங்லாம் வந்து தேவையா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் நாட் ஃபார் யூ, டெஃபினெட்லி ஸ்கிப். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யார் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுலாம் எனக்கு தெரியல. இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் 50% of the population watching my video. But if you think இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, இல்லை நல்லா இருக்கு, இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ in the comments or just give me a thumbs up so that I'll know what to produce as content later on. எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்தும் வந்து ஐடியாஸ் வேணும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா டெஃபினெட்லி எனக்கு வந்து நீங்கள் காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க so that I'll understand how my contents are actually being delivered to you. So that's all for this video. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Until then, stay happy, stay blessed and keep shining. Bye.